திருச்செந்தூர் அருகே காயல்பட்டினம் கடற்கரை வழியாக படகு மூலம் இலங்கைக்கு கடத்த இருந்த 50 லட்சம் மதிப்பிலான 1.80 டன் பீடி இலையை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆலந்தலை காயல்பட்டினம் கடல் வழியாக இலங்கைக்கு பீடி இலைகள், அத்தியாவசிய பொருட்கள், களைக்கொல்லி மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் படகு மூலம் அடிக்கடி கடத்தப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் காயல்பட்டினம் அருகே உள்ள தனியார் கல்லூரி எதிரே உள்ள கடல் வழியாக இலங்கைக்கு பீடி இலை கடத்தப்படுவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் ஆய்வாளர் விஜய் அனிதா தலைமையில் கியூ பிரிவு போலீசார் அங்கு சென்றபோது சந்தேகம் ஏற்படும் வகையில் நின்று கொண்டிருந்த லாரியை சோதனை செய்தனர். அதில் 60 வெள்ளை சாக்கு மூட்டையில் தலா 30 கிலோ எடை கொண்ட 1.80 டன் பீடி இலை இருப்பது தெரியவந்தது. இதன் மதிப்பு சுமார் 50 லட்சம் ஆகும். இதனையடுத்து பீடி இலையை பறிமுதல் செய்து லாரியை ஓட்டி வந்த சாத்தான்குளம் சவுந்தரபுரம் பகுதியைச் சேர்ந்த கற்பக ராஜேஸ்வரன் என்பவரை கைது செய்தனர். இந்த பீடி இலையை படகு மூலம் இலங்கைக்கு கடத்த இருந்தவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட பீடி இலைகள் லாரி மற்றும் லாரி ஓட்டுநரை தூத்துக்குடி சுங்கத்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்தனர்.